வணக்கம். ஒரு நாள் ஒரு கனவு எபிசோட் 1. ஆமாங்க, நான் ஆடுற கிரிக்கெட் மேட்சை நானே பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப வருஷம் கனவு. என் ஃப்ரெண்டு என்னை ட்ராப் பண்ண வந்து உட்கார வச்சு வீடியோ எடுக்க வச்சிட்டேன். என் டீம் ப்ராக்டிஸ் முடிஞ்சது. இப்போ டீம் ஹடில் பண்ணுறோம். இது டிஎன்சிஏ 3rd டிவிஷன் லீக் ஸ்பிக் vs ரஞ்சிசிசி மேட்ச்சு சென்ட் ஜோன்ஸ் டர்ஃப் கிரவுண்டில் நடந்தது. பாயிண்டில் ஃபீல்டிங் பண்ணிட்டுருந்தேன். பரவாயில்லைங்க, வீடியோ எடுக்கும்போது நான் கூட கொஞ்சம் அன்ஃபிட்டாக தெரியணும்லாம் நினச்சேன். எப்படி இருக்கேன்னு 35 வயசாகுது, பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் தெரிகிறேன். அண்ட் எஸ், என் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடிட்டாங்க. 264 ரன்ஸ் அடித்தாங்க, 2 எக்ஸலன்ட் செஞ்சுரிஸ் பை ஒரு பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் நான் பவுலிங் வந்தோன்னாங்க. அண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோ எல்லாமே வந்து நான் நல்லா போட்ட ஒரு சில டெலிவரிஸ் காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் நான் தான் என் டீமில் அதிக ரன் கொடுத்தேன். பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு இன்டர்மிஷன் பிரேக்குங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஸ்மேன் நல்லா ஆடிட்டு இருந்தார். ஒரு மாதிரி க்ளோஸாக தான் போய்ட்டு, நீங்கள் ஸ்கோர் போர்ட் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 115 for 4 இருந்தாங்க. இது எல்லாமே நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நல்லா போட்ட டெலிவரிஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து லிட்டரலாக மேட்சை மாற்றிடுச்சு. எங்கள் டீம் கேப்டன் டைரக்ட் அவனை அடித்து ரன் அவுட் அடித்து மேட்சை வின் பண்ண வச்சுட்டார் லிட்டரலாக. ஆமாம், வின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் முன்னாடியே. பட் வெரி க்ளோஸ் கான்டெஸ்ட் தான் இந்த கேமு. இது வந்து நான் விக்கெட் எடுத்த டெலிவரி. இது மட்டும் நான் வந்து நார்மல் மோஷனில் காமிச்சிருப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி என் டீமில் அதிகமாக ரன் கொடுத்தனால பெருசாக செலிப்ரேட் பண்ணல. அண்ட் எஸ், லாஸ்ட் விக்கெட் அந்த பையன் சூப்பராக ஆடினார். அண்ட் வின் பண்ணிட்டோம். அந்த ஃபாஸ்ட் பால் சூப்பராக போட்டாங்க எங்கள் டீமில். பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம இன்னும் எங்கே தான் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் வருஷம் விளையாடணும்னு ஒரு ஆசை. ஹோப்ஃபுல்லி வில் டூ. ஒரு நாள் ஒரு கனவு சீரிஸ் 2 மீண்டும்